Introducing Meta Ray-Ban Display, the world's most advanced AI glasses. With a full color display built into the lens of the glasses, it's there when you need it and gone when you don't. Send and receive messages, translate or caption live conversations, collaborate with Meta AI, and more. Be one of the first to try Meta Ray-Ban Display. Visit meta.com/Meta Ray-Ban Display to book a demo and find your pair. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். விளையாடுவாங்கன்னா எப்படி விளையாடுவாங்கன்னா இப்ப பேட்மிண்டன்லாம் விளையாடுவாங்க வெளியில சாயந்தரத்துல. பேட்மிண்டன் விளையாடும் போது அக்கா மகன் மோகன்தாஸ் சொல்றோம் இல்லையா, அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாவமா இருக்கும். அவரு தான் ஒரு காமெடியன் ஆக்கிட்டு அவரு ரொம்ப பயன்படுத்திக்குவாரு. எப்படின்னா விளையாண்டுகிட்டே இருப்பாங்க, அந்த பூ ஷட்டர் கோக்கு வரும்போது ரெக்கட் அப்படி நின்றுடும், அப்படியே ஜேமா நிப்பாரு, அந்த பூவை அடிக்க மாட்டாரு, அப்படியே நின்றுருவாரு. வாய் மட்டும் தான் அசையும், உடம்புலாம் அசையாது, அப்படியே நின்றுருவாரு. சின்னமா மோகன்தாஸ் அவர்கள் அடிக்க முடியாம ஆயிரும். அப்படியே நின்றுருவாரு. அந்த பூ வரத வந்து அடிக்க விட மாட்டாரு, விளையாட விட மாட்டாரு, அப்படி ரோபோட் அப்படி நின்றுருவாரு. கையெல்லாம் அசையாது, ரேக்கெட் கையில இருக்கும், அப்படியே நிப்பாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பூ மரம் இருக்கு. பையனுக்கு மரமா இருக்கிறது ஒன்னே இருக்கிறாரு. விளையாண்டுகிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு காண பார்த்தா மரத்துல இருப்பாரு. மரத்துல விறுவிறுன்னு ஏத்தி விட்டுருவாரு அவரை. பாருங்க, இங்க பேசிட்டு இருந்த காலன்னு பார்த்தாக்கா கூப்பிடுவாரு. போய் பார்த்தா மரத்துல உட்காந்துருப்பான். ஐயோ இறங்கிடா மாட்டாரு, இறங்க தெரியாது. பாருங்க சின்னமா என்ன அந்த மாதிரி பண்றாரு, என்ன இறக்கி விடுங்க சின்னமா, எனக்கு கெஞ்சுவாரு. கொஞ்ச நேரம் இறக்கியே விட மாட்டாரு. நாங்க கெஞ்சலாம், போராடணும் அவர்கிட்ட. பாவம் எப்படா செய்ய அந்த மாதிரி பண்றீங்க, பாவம் இறக்கி விடுங்கன்னா எப்படி தெரியுமா, தட்டாத மேல நிக்கல விழுவாரு. அப்படி அந்த பையன் என்ன வயசு மோகன்தாஸ் இவருக்கு வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும். எல்லாம் கிட்ட இதெல்லாம் சின்ன பசங்க தான். அந்த மாதிரி பண்ணுவாருங்களா. அப்புறம் வந்து சொந்தமா கண்ணத்துல சொந்தமா அடிச்சுக்கும் அந்த பையன். கண்ணத்துல பலாரம் அரைஞ்சிக்கும். அதெல்லாம் இவரு கைப்பிடிச்சிட்டு பண்றது. மோகன்தாஸ் எப்போதும் மங்சா சொல்லுங்க, எப்போதும் மங்சான்னா அவரு தான், அந்த பையன் தான் எல்லாத்துக்கும். டிவி பார்த்துட்டு இருந்தா ரிமோட் வந்து அப்படியே வாங்கிடுவாரு, அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருப்பாரு. படம் வச்சு எதுவும் பார்க்க விட மாட்டாரு, அடிச்சிருவாரு. இல்லனாக்கா அப்படியே உட்கார்ந்துட்டு ரிமோட் மட்டும் கையில இருக்கும், அப்படியே அசையாம உட்கார்ந்து இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. கிட்டா ரிமோட் யார் கையில இருக்கும்? ரிமோட் மோகன்தாஸ். இப்ப எங்க பிள்ளைங்க கையில எல்லாம் இருந்தா ஒன்னும் ஆகாது, டிவி பாட்டுக்கு நார்மலா விளையாடும். என்ன சேனல் வச்சு பாக்குறோமோ அது விளையாடும். அதே வந்து மோகன்தாஸ் கையில அப்படி இப்படி போயிட்டு மோகன்தாஸ் கையில இருக்குன்னு சொன்னாக்கா அங்க டிவி வந்து படம் ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும், இல்ல அப்படியே ரிமோட் கையில இருக்கும். அந்த சேனல் வந்து மாத்த முடியாது, நம்மளுக்கு வேண்டிய படம் விளையாடாது, வேற எதுனா விளையாடும். அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு முறை வந்து இன்னொரு முறை வந்து மகன் வந்து மோட்டர் ஓட்டுவாங்க. இந்த கடைக்கு கிட்ட போவாங்க, கடைக்கு போறதுக்கு அப்பா மோட்டர் எடுப்பாங்க. அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கேர்லாம் போட்டாங்க. மோட்டர் வந்து நவுர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு மோட்டர் போகணும். ஒண்ணுல போட்டிருக்காங்க, போகல மோட்டர் நவுர்ல, அப்படியே நிக்குது. கூப்பிடுறாங்க, அங்க மேல இருந்து கூப்பிடுறாங்க, அம்மா என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் போயிட்டு கேக்குறேன், ஏன் பண்றான், பாருங்கம்மா தாஸ், நான் கடைக்கு போகணும், மோட்டர் இழுத்து பிடிச்சிட்டு விட மாட்டாரு அப்படின்னு. அது வேற நான் வேற விடுங்க தாஸ், கடைக்கு போகணும், கடைக்கு ஜாமான் அவங்க தானே போறாங்க, விடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா சும்மா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா எப்படி, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க உங்களை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்படியே அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவோம், ஜாலியா பேசுவோம். அவர் கோச்சிக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் சொல்லிட்டுமா உடனே விட்டுட்டாரு. விட்டோன்னா மகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலயே வந்து கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. விட்டு போறது, அப்படியே பிடிக்கிறது விடுறது, அந்த மாதிரி பண்ணுவாரு கீதா. ரொம்ப விஷயம் பண்ணுவாரு கீதா. ஆனா நல்லா இருந்துச்சு இருக்கும்போது. அவரு வெளியில யாரும் பார்த்தது இல்லையா, யாருக்கு நடக்குது வேற என்னமோ ஆக்வர்டா இருக்கே இந்த குடும்பத்துல அப்படின்னு யாரும் அதை நோட்டீஸ் பண்ணது கிடையாது. பக்கம் வந்து அந்த இந்தியன்ஸ் தான் வீட்டுல இருக்கிறது, அவங்க வந்து இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு. நாங்க விளையாடுற நேரம் எங்களுக்குள்ளேயே நாங்க விளையாடுறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்க என்னமோ பண்றோம், ஏது பண்ற வித்தியாசமா தெரியுதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஏதாவது மாதிரி தெரியுதுன்னா எங்களுக்குள்ள குசுன்னு பேசிக்குவோம். விட சொல்லுவது, எப்போ டாஸ் விட சொல்றது, ஏன் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. அவ விட்டுருவாரு, டாஸ் விடுங்க பாக்குறாங்க, ஆள் பாக்குறாங்க அப்படின்னாக்கா விட்டுருவாரு. ரொம்ப குறைவு, ஆளுங்க பாக்குறது ரொம்ப குறைவு. அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி வந்து நாங்க மெதுவா பேசிக்குவோம். அவரு எங்க கூடவே தானே இருக்காரு, அப்படி எங்க கிட்டயே. அப்ப டாஸ் விடுங்க, சொந்தக்காரங்க கூப்பிட மாட்டோம். அப்ப நாங்க மெதுவா கேட்டுக்குவோம், இருக்கீங்களா அப்படின்னா. அப்படி ஏதாச்சும் கிளாஸ் கிச்சன்ல வந்து கிளாஸ் ஆடும், இந்த சில்வர் கிளாஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருப்போம், வருஷம் மாட்டி வச்சிருப்போம். நாங்க அங்க யாரும் உட்காந்துருந்தாங்க, டைனிங் டேபிள் உட்காந்துருந்தாங்களோ எங்கன்னா இருந்தாருன்னா, ஆனா அவர் வீட்டுக்குள்ள இருக்காருன்றது தெரியும், ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்ற மட்டும் எங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா அமைதியா இருந்துருவாரு, அந்த மாதிரி காட்ட மாட்டாரு. ஆனா நாங்களாவே கூப்பிட்டு டாஸ் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கிளாஸ் ஆட்டுவாரு. கிளாஸ் வந்து நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு கிளாஸ் உரசிக்கிட்டு கிடிங் 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 சத்தம் கேட்கும் தெரியுங்களா, ஒரு கிளாஸ் உரசும் போது அந்த சத்தம் கேட்கும். அப்ப கிச்சன்ல அங்க இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு.
அந்த மாதிரி கூடவே தான் இருப்பாரு. பயமா இருக்கும், நினைக்கிற பயமா இருக்கும், ஏன் ஒரு போக மாட்டாரு. ஆனா ராத்திரி நேரம்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் பயம் கொடுக்கும் நம்மளுக்கு. இருக்காரு ஏன் போக மாட்டாரு, எந்த நேரம் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ஆவிய நம்ம பேய பாக்குறோமே, அவர் உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாத, நீங்க எப்படி இருக்கீங்க எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு அவர் வேணான்னுவாரு. வேண்டாம் நான் வந்தேன்னா நீங்க பயந்துருவீங்க, வேண்டாம் 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 அப்படிதான் சொல்லுவாரு. முகத்தை காட்டுனதே இல்ல, முகத்தை காட்டுனதே இல்ல. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் மர்மதேசம்.